Assalamualaikum. I am Fawmia from FF Fusion. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். ஊருக்கு வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக தான் வந்து போயிட்டுருக்கேன். அதனால தான் வீடியோ எதுவுமே வந்து அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பள்ளிவாசல் வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்து நடந்திருக்கு. இன்னொரு ஃப்ளோர் வந்து மேலே ஏற்றிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல் வந்து நல்ல விதமாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படிங்கிறதுலாம் வந்து அந்தளவுக்கு நமக்கு இப்போ புரியல. இன்ஷா அல்லாஹ் கட்டி முடிச்சோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காஃபி எதுவும் குடிக்கல. பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து எதுவும் நான் சாப்பிட போகிறதில்ல. இந்த பதர் புரியான் வந்து பாலில் போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் அதுதான் வந்து சாப்பிட போகிறேன். வீட்டில் வந்து டிவி வந்து கெட்டு போயிடுச்சு. அதனால தான் இந்த பழைய டிவி வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பழைய டிவி வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப வாங்கின டிவி தான். இந்த டிவி வந்து இன்னும் நல்லா தான் ஓடிட்டுருக்குது. நல்லா சூப்பராகவே ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து கெட்டு போயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சுத்தமாக வந்து ஆன் ஆகவே மாட்டேங்குது. இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வீடியோவில் தெரியுது. ஆனால் வீட்டில் பார்க்குறதுக்கு நல்லாவே கிளியராக சூப்பராக தெரியுது. இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மந்தி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்போவுமே நான் ஊருக்கு வரப்போ என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி எல்லோரும் கேதர் பண்ணி மந்தி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் கேதர் பண்ணியிருக்கிறதுனால சரி மந்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். மட்டன் மந்தி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து இஸ்தான்புல் மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்துலேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து மட்டன்லாம் வந்து நல்லாவே சூப்பராக குக் ஆகி நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது கூடவே வந்து பிபிக்யூ சிக்கன் தான் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து கிரில் சிக்கன் வந்து கேட்டிருந்தோம். ஆனால் அவங்கக்கிட்ட கிரில் சிக்கன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த பிபிக்யூ சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம். இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இது கூடவே வந்து ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் மயோனைஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது கூட வந்து மந்திக்கு தனியாக சாஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. சாஸ் எல்லாமே வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. நம்ம ஊரில் வந்து இந்த மந்தி சாப்பாடெலாம் வந்து சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருக்குது. நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வீட்டில் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தரையில் பாய் விரித்து எல்லோரும் சுற்றி உட்காந்து ரவுண்டு கட்டி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி சாப்பிட்றப்ப அது ஒரு ஜாலியாக நல்லா சந்தோஷமாக இருக்கும். அங்கே தான் எப்போதும் தனியாகவே சாப்பிட்றோம். இங்கே அந்த மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஒன்றா தான் வந்து சாப்பிட்றது. இதில் மட்டன் மந்தி வந்து பார்த்திங்கன்னா மட்டன்லாம் வந்து நல்லா சூப்பராகவே குக் ஆகிருந்துச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கெட்டில் வச்சு கொடுக்குறாங்க. நாங்கள் 2 பக்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பக்கெட்டில் வச்சு கொடுக்குறாங்க. மந்தி ரைஸ் வந்து பார்த்தோன்னா நல்லாவே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கும்பகோணம் சைடில் இருக்கிறவங்க. இது வந்து காரைக்காலையும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து காரைக்காலில் ட்ரை பண்ணது கிடையாது. இங்கே கும்பகோணத்தில் உள்ளது தான் இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இங்கே ஊரில் இருக்கிற வரைக்கும் குக்கிங் வீடியோலாம் பெருசாக என்னால் ஷேர் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து எனக்கே வந்து பிஸியாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஈவினிங் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்க்குறப்ப நல்லா வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. அதே சமயம் வெயிலும் வந்து நல்லா சூப்பராக அடிச்சிட்ருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து கும்பகோணம் தான் வந்து கிளம்பிகிட்ருக்குறோம். இதுக்கப்புறம் கிளம்பி போகணும். அங்கே போயிட்டு வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன்.
குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு கிளம்பி போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:30 கிட்ட ஆகுது. இங்கே கும்பகோணம் போயிட்டுருக்குறோம். நம்ம போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆகிடும். இப்போல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இருட்டிடுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாக போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து போயிட்டுருக்குறோம். லாஸ்ட் டைம் ஊருக்கு வந்தப்போ தான் வந்து கும்பகோணம் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஊருக்கு வந்து இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமாக கும்பகோணம் வரேன். வந்ததுமே வந்து நாங்கள் மெட்ரோ பஜார் தான் வந்திருந்தோம். அதாவது குறிஞ்சி மெட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஷாப்பிங் கார்ட் எடுத்துகிட்டு தசீம் வந்தோடனே ஜாலியாக நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு வந்தப்போ இருந்த மெட்ரோக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கடை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறையா திங்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் வந்து கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ட்ராலி எடுத்துகிட்டு இப்படி உள்ளே போயிட்டு ஈஸியாக வெளியில் வர முடியல. கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறையா ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருந்தா கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சைடில் வந்து சில்வர் ஹாட் பாக்ஸ், அப்புறம் சில்வர் டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க இங்கே வாங்க வேணாம், சில்வர் பாத்திர கடையில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன் அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்படியே நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து மிஸ் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. பார்க்குறப்பயே வாங்கிடணும். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த சில்வர் பாத்திர கடைக்கு இன்னும் போகவே இல்லை. அப்புறம் இங்கே வந்து நிறைய மாதிரி கிளாக்லாம் கூட வச்சுருக்குறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி சில்வர் பானைலாம் வந்து வச்சுருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கலான்னு தான் உண்மையாக ஆசையாக இருந்தது. ஆனால் அம்மா வந்து என்னை வாங்க விடல. இங்கே வாங்க வேணாம், நம்ம வந்து சில்வர் பாத்திரக்கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் போகலை. இன்ஷால்லா போனால் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பானை இருந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறப்ப கூட இவ்வளோ ஐட்டம்ஸ் இல்லை. இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்காக நிறையா வந்து வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேக்கிங் பேன் இதெல்லாமே இருக்குது. அங்கே இருக்கிற மாதிரி எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருந்துச்சா, அதை பார்க்குறப்பவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி எதையாவது ஒன்று மட்டும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். தசீம் குட்டிக்கு வந்து பிடிச்ச மாதிரி திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஏன்னா அவர் ரொம்ப நேரமாக வந்து நான் வந்து கிச்சனுக்குள்ள ஐட்டம்ஸ் பார்த்துட்ருக்கிறது பார்த்துட்டே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த நானகத்தா மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் சுருள் பணியாரம்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கப்பவே வந்து இது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எதுவும் பெருசாக வாங்கலை. தசீம் குட்டி அவரோட கார்ட்டை தான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி நிறையா வாங்கி வச்சுருக்கிறாரு. பாருங்கள் என்ன எடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஃபாராவும் தசீமும் தான் போய் எடுத்துருக்குறாங்க. அப்புறம் என் மாமி பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களும் சேர்ந்து தான் போய் எடுத்துகிட்ருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபேவரட் ஒண்டர் கேக் வந்து நான் எடுத்துருக்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்து என்னோடய ஃபேவரட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆரஞ்சு அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அதுதான் வந்து எப்போதுமே வாங்குவேன். இப்போ இதை பார்த்ததுமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நிறையா மாதிரி நட்ஸ் வந்து மிக்ஸ்டாக வந்து வச்சுருக்குறாங்க. இதில் வந்து நிறைய மாதிரி கலெக்ஷன் இருக்குது பாருங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரியன் நூடுல்ஸ் வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து இங்கே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயாச்சு. ஆஹா, இங்கே வந்து அதுவே வா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. இது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இன்னுமே வந்து நல்லா ஹாட் அண்ட் ஸ்பைசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட வாயில் வைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறையா சீசனிங்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபாராமாக்கு வந்து ஏதாவது வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கொஞ்சம் சீசனிங்லாம் வந்து எடுத்துக்கிட்டா. அதே மாதிரி நூடுல்ஸ்க்கு தேவையான சாஸ் அதெல்லாம் கூட இங்கேயே வந்து சூப்பராக வச்சுருக்குறாங்க. அதுதான் ஃபாராமா பார்த்து எடுத்துகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயே வந்து நட்டலா இது எல்லாமே இருக்குது. முக்கியமாக இந்த பிஸ்காஃப் பார்த்தோன்னா இது வந்து எங்களுக்கு அங்கேயே வந்து அவ்வளோ எல்லா இடத்துலையுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே இதை வச்சுருக்கிறத பார்த்ததுமே ஆஹா சூப்பராக இதெல்லாம் வச்சுருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆனால் வச்சுட்டு வந்துட்டோம், எடுக்கலை. ஏன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது இங்கே எல்லாமே. நெக்ஸ்ட்டு பீனட் பட்டர் இது எல்லாமே இருக்குது. நிறையா ஸ்ப்ரெட்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க.
நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம வந்து ஸ்டாப் ஆன இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா இருக்கிற இடம் தான். பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டியான பாஸ்தா வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே நம்ம ஊர்லேயுமே கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதாவது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இவ்வளோலாம் வந்து இருக்கவே இல்லை. இப்போ இன்னும் நிறையா வச்சுருக்குறாங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே போட்டு வச்சுருக்குறாங்க. என்ன அது என்னமோ வாங்கியிருக்க? ஓகே, இந்த ஃப்ரூட் எல்லாம் நீ சாப்பிடுவியா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஃபுட்ஸ் தான் அப்படி வச்சுருக்குறாங்க. நிறையா வெரைட்டியான காஃபி, சாக்லேட், அப்புறம் பிஸ்கெட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அதே ப்ரைஸ் தான் இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த மாதிரி வந்து நிறையா ஃபுட்ஸ் வந்து இங்கே இருக்குது. பிஸ்கெட் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து நாங்கள் போய் சிங்கப்பூர்லலாம் தேடி கண்டுபிடிச்சி வாங்குவோம். மலேசியாலேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். எங்கேயாவது ஒரு சில இடத்துல மட்டும் கிடைக்கும். ஆனால் அங்கே வந்து 10 ரிங்கிட்க்கு தான் வாங்குவோம். இங்கே 300 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. 10 ரிங்கிட்னு பார்த்தா 200 கிட்ட தான் வருது. ஆனால் இங்கே 300 ருபீஸ் வந்து வருது. ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இங்கே மெட்ரோ பஸார்லேயே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த செக்ஷனுக்கு போகலை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் செக்ஷன் தான். இங்கே வந்து தசீம் குட்டிக்கு கொஞ்சம் நக்கட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே உள்ள நக்கட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு வந்தப்பவே வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இந்த டைமும் நக்கட் வந்து வாங்கியிருக்கோம். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கேஎஃப்சிக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். கும்பகோணத்துலேயே வந்து கேஎஃப்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். யூடியூப்பில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம என்ன வாங்க வந்திருக்கோம்? சிக்கன் ரைஸ். சிக்கன் கேஎஃப்சி. இங்கே பாரு. உனக்கு பிடிக்குமா? இதுக்கு முன்னாடி கேஎஃப்சி வந்து நான் இந்தியாவில் ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து வாங்கி சாப்பிட போகிறோம். ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து டேக்அவே வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் ஸ்விக்கிலேருந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம வந்து இங்கே நேராக ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போதைக்கு வந்து எல்லாமே அவைலபிளாக இல்லை. சில இது மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதை மட்டும் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வாங்கியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்லா ஸ்பைஸியாக நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அங்கே சாப்பிட்றத விட இங்கே வந்து எனக்கு கேஎஃப்சி இன்னும் பெட்டராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.